ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் இலவசமாக தென்னங்கன்றுகள் வழங்குறாங்க. இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தென்னங்கன்று பார்த்தோம்னா விநியோகம் செய்ய போறாங்க. அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 2022-23 ஆண்டிற்காக 3204 கிராம பஞ்சாயத்துகளில் இத்திட்டத்தை 300 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்திட ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஒரு கிராம பஞ்சாயத்தில் 300 குடும்பங்களுக்கு 11,49,80,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு குடும்பத்திற்கு 2 தென்னங்கன்றுகள் வீதம் 19.14 லட்சம் தென்னங்கன்று பார்த்தோம். இப்போதைக்கு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க போறாங்க. அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு குடும்பத்துக்கு பார்த்தோன்னா 2 தென்னங்கன்று இலவசமாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபார்மராக இருந்தால் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான தென்னங்கன்று நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெல்லுக்கு பின் பயிர் சாகுபடி திட்டம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தா ஒரு 400 ரூபாய் வீதம் மானியம் வழங்குறாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா சம்பா நெல் சாகுபடிக்கு பிறகு உளுந்து, பச்சை பயிர் இந்த மாதிரி பார்த்தா பயிர் வகை இருக்கு பாருங்க. அதுக்கு பார்த்தா அந்த பயிர் வகைக்காக உங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட நீங்கள் படித்து பார்த்து அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த தென்னங்கன்று ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இல்லை அப்படியே கீழே வந்தால் 4வதாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பயனாளிகளின் விண்ணப்ப படிவம்னு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் டிபார்ட்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே இருக்க பாருங்க வேளாண்மை துறை. இந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. இல்லை நிறைய ஸ்கீம் உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை செட் பண்ணால் ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான வகை கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடைசியாக தென்னங்கன்றுகள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஸ்கீம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. ஓகே, அதில் காம்பவுண்ட் இருக்கு பாருங்க. காம்பவுண்ட் அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபார்மர் ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபார்மர் நேம் என்னவோ உங்கள் நேமை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபார்மருடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவங்க, ஸோ பிசியா ஜெனரலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனரல் கொடுங்க. எஸ்சினா எஸ்சி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமான மாரி உங்களுக்கான மதத்தை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய லேண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் பார்த்தா ஓன் லேண்ட் வச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓன் லேண்ட் இருந்தால் ஓனர் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பார்த்தா அந்த லேண்டில் சாகுபடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கல்டிவேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் டிக் பண்ணுங்கள், ஃபீமேல்னா ஃபீமேல் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் அட்ரஸ் நீங்கள் செட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லேண்ட் எங்கே இருக்கோ அதுக்கான வில்லேஜ் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வில்லேஜ் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து குக்கிராமம் இருந்தால் அதுக்கான இதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேண்டுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்கள் லேண்டுடைய சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ சர்வே நம்பர் ஒரு ஸ்லாஷ் போட்டு சப்டிவிஷன் நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சர்வே நம்பர் இருந்தால் கமே போட்டு அதுக்கான எல்லா சர்வே நம்பரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ பார்த்தா பரப்பளவு எத்தனை சாகுபடி செஞ்சிருக்கின்ற கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கு அது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி எந்த பயிர் வச்சிருக்கின்ற கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் லேண்டில் எந்த பயிர் இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா பயிருமே கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபார்மர் ஃபோட்டோட கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை போட்டாவே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷனை வேளாண்மை துறைக்கு பார்த்தா ஃபார்வர்டும் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபார்மலாக இருக்கீங்க, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தா இலவசமாக தென்னங்கன்று 2 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லேண்டில் அதை நட்டு வச்சிங்கன்னா ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ உழவர் நலத்துறையும் ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் சரி, நெறைய ஸ்கீம் வந்து பார்த்தா தமிழக அரசு விவசாயிகளுக்கு வந்து குடுத்துட்டே வராங்க. கண்டிப்பா எல்லா ஸ்கீமே இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து குடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு ஸ்கீமா பார்த்து நீங்க அப்ளை பண்ணி, அத நீங்க வந்து பயனடைய வந்து பாருங்க. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.